வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டயட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சூப்பு. ஓட்ஸ் வச்சு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை சூப்பை குடித்தா நல்ல வயிறு ஃபுல்லாகும். ஒரு 3 மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. இப்போ வாங்க இந்த சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, வெதமல்லி எடுத்து அதை இடித்து ஒரு 1/2 ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிதமான தீயிலேயே வதக்கி எடுத்துடணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸை போட்டுட்டு நம்ம அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஓட்ஸ் ஸ்மெல் வரும். இது வறுத்து எடுத்துக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓட்ஸ் பதத்துக்கு சூப்பராகவே வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு ஒரு கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஓட்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. கடையில் வைக்கிற மசாலா ஓட்ஸை விட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் வீடியோஸ், ஹெல்த் இஷ்யூஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பாலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டா வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகு வலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.